தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கலாவுக்கு பரமன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷியோட அண்ணன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப ரிஷி பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணன் காணாம போனப்ப என்னலாம் இருந்துச்சு அவன் கூட, அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற ஃபோட்டோ முதல் கொண்டு இடுப்புல காட்டியிருந்த அருணா கொடியில ஏங்கிற டாலரோட இருக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டாப்ல. இப்ப வீட்ல பரமன் ஆரம்பத்துல வச்சிருந்த அந்த மஞ்ச பைய செக் பண்ணும் பொழுது, அந்த அருணா கொடியில ஏங்குற டாலர் இருக்கு. அத வச்சு பரமன் தான் பார்த்தீங்கன்னா, உண்மையான அண்ணன், ரிஷியோட அண்ணன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சர்றாங்க. இந்த விஷயத்த சொன்னா பரமன் நம்மள விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இளமதி ஈஸியா பரமனோட சேர்ந்துருவா. அதனால இந்த ரகசியத்த நம்மளோட புதைச்சிரணும் அப்படின்னு சொல்லி, கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழிக்க பார்க்குறாங்க நம்ம கலா. இந்த நேரம் பார்த்து இளமதியும் பரமனும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி கலா மறைக்க போகிறாங்க? எப்படியும் கண்டிப்பாக இளமதிக்கு இந்த விஷயம் தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஷியோட உண்மையான அம்மாவுக்கு ஜோசியக்காரரு இந்த வருஷத்துல உன்னோட பையன் காணாம போன பையன் கிடைச்சிருவான் அப்படின்னு வேறையா சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப கதை அதை நோக்கி தான் இதுக்கப்புறம் போக போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு.